இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி. யூஸ்வலா செய்யற உருளைக்கிழங்கு மசாலாவை விட இது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ போல உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு பட்டை வகைகள், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 2 கொத்து போல புதினா சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. புதினா வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்து இந்த மாதிரி தொக்கு பதம் வரும். அந்த டைம்ல நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் போல குக் ஆகட்டும். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டு மேல கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. சுட சுட ஒரு 3 சப்பாத்தி மேல நெய் போட்டு எடுத்து வச்சுட்டு கூட இந்த உருளைக்கிழங்கு கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.